ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் மார்க்கிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது. இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லாமே சேரீயில் இருக்கிற ப்ளவுஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ளவுஸும் ஒரு விதமாக இருக்கும். சிலது பார்டர் பெருசாக இருக்கும், சிலது பார்டர் சின்னதாக இருக்கும். அப்புறம் உள் சைடு இந்த டிசைன் ஒரு சிலதில் இருக்கும், ஒரு சிலதில் ப்ளைனாக இருக்கும். பாருங்கள், இதுலேயே லைட்டாக அந்த டிசைன் நம்மளுக்கு தெரியுது. அந்த டிசைன்லாம் கரெக்டாக நம்ம நேராக இருக்க மாதிரி பார்த்து மார்க் பண்ணணும். நம்ம ப்ளவுஸ் பேக் சைடு ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதா இருந்தால் பார்டர் நம்மளுக்கு வைக்காத இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் நெக் லைனுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் நான் சின்ன பார்டர் மட்டும் வைக்க போகிறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக மட்டும் பார்டர் வைக்க போகிறேன். நீங்கள் நெக் லைன் சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் பார்டர் ஃபுல்லாக வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு லைன் ஸ்டிச் போடுறதுக்காக விட்டுருக்கேன். பாருங்கள், ஸ்டிச் போட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். மடித்து காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ண வாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அதனால் நான் அந்த அளவு விட்டுருக்கேன். ஆரி ஒர்க் போட நம்மளுக்கு ஸ்டிச்சிங் தெரியணும்னு தேவையில்லை. அளவு ப்ளவுஸ் இருந்தாவே போதும். அதை வச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் மேலே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெண்டாக சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸ் அந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னா நம்ம இங்கே டக் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டக்கு கேப் விட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி கிராஸாக வைக்கணும். கிராஸாக வச்சு நெக் லைன் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள், இது நல்லா கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு இந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ கீழ் சைடு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நெக்கு பாருங்கள், ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் மார்க் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நேராக வச்சுக்கணும். விரிச்ச மாதிரி வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஷோல்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஷோல்டருக்கு அந்த நெக்குக்குள்ளே கேப் பாருங்கள், நார்மலாக நம்ம 2.5 இன்ச்சு வைப்போம் எல்லாத்துக்கும். கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தால் 2 இன்ச்சு இருக்கும். பொதுவாக நம்ம 2.5 இன்ச்சு வைப்போம். பாருங்கள், வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தையலுக்கு கொஞ்சம் விட்டு தள்ளி 2.5 இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஷோல்டரோட அளவு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுறோம். அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதே மாதிரி மேலேயும் நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி கோடு போடணும். பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன், புரியும் நம்மளுக்கு. ஸ்டிச் இங்கே இருக்குது. கொஞ்சம் 1/2 இன்ச்சு 2 பக்கமும் நான் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், அந்த நெக்கோட ஹைட்டு நான் நெக்கு ஹைட்டு 1/2 இன்ச்சு தள்ளி அதை மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆர்ம் ஹோலு நம்ம மார்க் பண்ணுறோம். பாருங்கள், நான் அந்த ஸ்டிச்சுக்கு நேராக ஒரு பாயிண்ட்டு குறிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு பாயிண்ட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி குறிச்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ மார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக. பேக் சைடு நம்ம இப்போ லைன் போட்டுட்டு அப்புறமா மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 லைன் போட்டுக்கிட்டு அந்த வளைவு நெக்கோட வளைவு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு கர்வ் மாதிரி போடணும். இங்கே இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஒரு லைனு, அப்புறம் ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு லைன் போட்டு பாருங்கள், கையோட வளைவு போடணும். இந்த மாதிரி இந்த கேப் 1 இன்ச்சு கேப், அந்த அளவு 1 இன்ச்சு அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம மீதி உள்ள லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் சைடு நம்ம மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், அங்கே மேலே ஷோல்டர்லேயும் ஸ்டிச்சுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். மேலே பாருங்கள், லைன் போட்டிருக்கேன். நம்ம மார்க் பண்ணதோட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம மார்க் பண்ணது இப்போ டிசிலேயோ அல்லது சாக்லேயோ இந்த மாதிரி டார்க்காக அந்த மேலேயே லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கணும். திருப்பி 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த மடிப்புக்கு நேராக மடிக்கணும். பாருங்கள், கரெக்டாக அந்த மடிப்புலேயே மடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த நெக் கரெக்டாக நம்மளுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அச்சு அப்படியே அந்த சைடு ஒட்டிக்கும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வரைஞ்சது மார்க் பண்ணது இந்த பக்கமும் நம்மளுக்கு அப்படியே அந்த அச்சு நல்லா ஒட்டிக்கிச்சு. நம்ம இந்த பக்கமும் வரையணும்னு தேவையில்லை. பாருங்கள், அதையும் நம்ம நல்லா டார்க் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் போடுறது ஃபஸ்ட் லைனில் போடக்கூடாது, 2வது லைனில் போடணும்.
ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம். 2வது லைனில் தான் வந்து நம்ம ஸ்டிச் வரும். அந்த லைனில் தான் நம்ம ஒர்க்கும் போடணும். இப்போ வந்து பாருங்கள் ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து அதை வந்து 4ஆக மடிக்கணும். பாருங்கள் நீங்கள் ஸ்லீவ் வந்து போடும்போது இந்த ஃப்ளவர் டிசைன் ஏதாச்சும் இந்த டிசைன்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கோங்க. சென்டர் வர மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். அந்த ஒரு இதில் வந்து பூ டிசைன் இருக்கு இல்லையா, அந்த பூ டிசைன் வந்து நம்ம ஸ்லீவோட சென்டரில் வர மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். 4ஆக மடிச்சுக்கணும் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணும் போது. இது வந்து லாங் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவு. அதனால் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ப்ளைன் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். இது வந்து பார்டர் இருக்கிறதுனால பாருங்கள் நான் அந்த பார்டரோடு கரெக்டாக வைக்கிறேன். இந்த சைடு கீழே கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள் இப்போ ஷோல்டரில் வந்து அந்த ஸ்டிச்சுக்கு நேராக ஒரு மார்க்கு, அப்புறம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு. அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடு கீழே கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டு இந்த கிளாத்தை வந்து இப்படி நல்லா இழுத்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. அப்புறமா 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சைட்லேயும் வரைஞ்சிக்கலாம். அந்த நம்மளுக்கு ஸ்லீவ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி சைடில் வரைஞ்சிக்கோங்க. சைடில் வரைஞ்சிக்கிட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து ஒரு கர்வ் மாதிரி போடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். அடுத்தது ஸ்லீவோட இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போடுவோம். பாருங்கள் இது வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதா இருந்தால் இது வந்து போட்டுக்கலாம். நீங்கள் பார்டர் லைன் மட்டும் போடுறதா இருந்தால் இது போட தேவையில்லை. பாருங்கள் நம்ம பேக் சைடு நெக் போட்ட மாதிரி தான் இந்த மாதிரி மடிச்சு விட்டு தட்டினீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து அந்த அச்சு விழுந்துடும். பாருங்கள் விழுந்துருச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஸ்லீவ் போட்டாச்சு. நம்ம இந்த ஸ்லீவ் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அதே மாதிரி மடித்தோம் அப்படின்னா ஒன்று ஸ்லீவும் வந்து நம்மளுக்கு அந்த அச்சு விழுந்துடும் அந்த சைடும். பாருங்கள் நம்ம 2 பக்கம் ஸ்லீவும் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு நெக் வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடு நெக் தான் நம்ம மார்க் பண்ணோம். பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடுக்கு போட்ட மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கணும். மடிச்சுட்டு போட்டு இந்த பாருங்கள் பேக் சைடு நெக்குக்கு இந்த மாதிரி நம்ம கிராஸாக வச்சுக்கணும். கிராஸ் கட்டிங்னா கிராஸாக வச்சுக்கலாம், நேர் கட்டிங்னா வந்து நேராக வச்சுக்கணும். நான் வந்து இப்போ கிராஸ் கட்டிங்னால கிராஸாக வச்சுக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம இப்போ வந்து நான் அதே அளவே வந்து மார்க் பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம ஸ்டிச் போடுறது பாருங்கள். இப்போ அதே அளவே மார்க் பண்ணுறது இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ப்ளவுஸில் என்ன ஸ்டிச்சுக்கு நேராகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கூட அப்புறமா நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு விட்டு வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த சைடு ரொம்ப இப்படி கீழாக போகக்கூடாது நெக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி வளைச்சி வரணும். ஃப்ரண்ட் சைடு நெக் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது சைடில் ஆர்ம் ஹோல் வந்து பாருங்கள் எந்த இடத்துல ஸ்டிச் இருக்கோ அந்த இடத்துலையே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்ம பேக் சைடு நெக்கு மார்க் பண்ண மாதிரி தான் ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அது நடுவில் வந்து ஒரு ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் சும்மா ரஃபாக வரைஞ்சிக்கிறேன். நம்ம ஏன்னா நெக் லைனுக்கு மட்டும்தான் நம்ம டிசைன் போட போகிறோம். அதனால் நம்ம நெக் லைன் மட்டும் கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டால் போதும். பாருங்கள் நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் டிசைன் போடுறதா இருந்தால் முன் சைடு வந்து நீங்கள் அந்த ஆர்ம் ஹோலு பேக் சைடு எவ்வளோ வரைஞ்சிருக்கீங்களோ எந்த ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டே வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதே மாதிரி சேமாக போட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து நான் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ நான் ஸ்டிச்சுக்கு விடாத நீங்கள் ஒர்க் போட போகிற அளவு மட்டும் குறிச்சிருக்கேன். இந்த மாதிரி ப்ளவுஸோட ஸ்டிச் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணி போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட தேவையில்லை. பாருங்கள் நான் இப்போ இதில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் இது மேலே வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த அளவையே வந்து டைரெக்டாக குறிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட தேவையில்லை. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த ஒட்டியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அதே அளவே குறிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த குறித்த அளவு மேலேயே வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போடலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் விட தேவையில்லை. நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுக்கும் போது டெய்லரே வந்து கரெக்டாக 1/2 இன்ச் தள்ளி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் போட்டதுக்கு மேலேயே கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.